உதவியா? சொல்லு. ஒரு 3 லட்ச ரூபா பணம் வேணும்ண்ணா. என்னது 3 லட்சமா? யோ கண்ணியப்பா, உங்ககிட்ட ஏற்கனவே 3 லட்சம் கொடுத்தேன். இந்த ஒரு மாதம் தரன்ட்டு போனேன். நீ வர்றதுக்கு 1.5 மாதம் ஆச்சு. நீ வரதை பார்த்து பணத்தை கொடுப்பேன்னு நினச்சேன். திரும்ப 3 லட்சம் ஆகுற. அண்ணா எப்படியாவது நிலத்தை மீட்டணும்ண்ணா. அதுக்கு அதான் வக்கீல போய் பார்த்தேன். 10 லட்ச ரூபா காசு கேட்டார். பார்த்து இதுக்கு மேலே வேறு யாராவது பார்த்தா இதை விட ஜாஸ்தி ஆகுனாங்க. இரு இரு இரு. ஆமாம், உங்ககிட்ட 10 லட்ச ரூபா கேட்ட வக்கீல் யார்? இந்த ஊரில் அவ்வளோ பெரிய வக்கீல் எவன் இருக்கா? அந்த செந்தில்குமார். யாரு அவனா? ஐயோ டேய், அவன் ஒரு 50 ரூபா வக்கீல், டுபாக்கூர் பார்ட்டி. அவன் உன்ட்ட 10 லட்சம் ரூபா கேட்டானா? முட்டாப்ப. இங்கே பாரு, சும்மா அவனை நம்பிட்டு இருக்காத. என்ன, நான் ஒருத்தனை சொல்கிறேன். ஆள் பார்க்க கொஞ்சம் கோக்கமாக தான் இருப்பான். ஆனால் கொஞ்சம் அதிகமாக பேசுறதுனால பார் கவுன்சிலர் அவனை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அவனை போய் பாரு. இந்த கேஸுக்கு அவன் தான் சரியான ஆள். தெளிவாக டீல் பண்ணுவான். ஃபீஸும் கம்மியாக வாங்குவான். போதுமா இது? இதுக்கு மேல ஓனா நான் தான் மத்தல ஏறணும். ஏறி தான் பாரு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். உன் வாய் தான் உனக்கு நீங்க விட்டுக்குது. அதுக்காக வராமல் இருக்காத நாளைக்கு. வர லாயர் சார். லாயரா சார் இங்கே. இல்லை, நீங்கள் உங்கள் வேலையில் வெறுப்பில் இருக்கிறீங்கன்னு தெரியும். ஆனால் அது காரணம் நீங்கள் இல்லைங்கிறது எனக்கு தெரியும். என் பேர் கண்ணியப்பன். சரி. நான் கல்புதூர்லேருந்து வரேன். மார்க்கெட்டில் கடை வச்சுங்கிறாருல கதிர்வேல், அவர் தான் உங்களை பார்க்க சொன்னார். என்ன விஷயமா? எங்க நான் வாங்காத இடத்து லோனுக்கு பேங்க்காரங்க வந்து என் இடத்த ஏலம் விட்டாங்க. அதான் உங்களை பார்த்து. பிடிச்சிட்டானுங்களா புது ரூட்டை? இப்படி தான் டிசைனாக திடுறானுங்க. உட்காருங்க. சரி, நம்ம விஷயத்துக்கு வரும். அதான் சார், நான் லோனே வாங்கலை. ஆனால் லோன் வாங்கலாம் சொல்லி என் நிலத்தை ஏலம் விட்டாங்க பேங்க்காரங்க. சரி, ஒன்று பண்ணுவோம். இது விஷயமா வேற யார் யாரை பார்க்கணும் என்னங்கிறத யோசிச்சு நான் 2 நாளைக்குள்ள உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். சரிங்க. சரிங்களா? நீங்கள் எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கீங்களா? இது விஷயமா என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் சார். சரி வாங்க. ரொம்ப நன்றி. நல்லது, போயிட்டோம். ஐயா. சொல்லுங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்கணுங்கய்யா. என்ன கம்ப்ளைண்ட்? என் நிலத்து கம்ப்ளைண்ட். எந்த வேணும்? அதான் கல்புதூர் கவுன்சிலர் கூட வந்தேன்ல. ஓ, அவரோட வந்தீங்களா? சரி சரி சரி, கம்ப்ளைண்ட் இது கொடுத்துருப்பாங்க. எழுதிட்டேங்க. அப்படியா? சரி, கொடுத்துருப்பாங்க. சரி. ஓகே, வரேங்க. ஹலோ, நான் வக்கீல் கந்தன் பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். ஏற்கனவே ஒருத்தர் இந்த மாதிரி கேஸில் பாதிக்கப்பட்டு அந்த கேஸில் கூட தோற்று போயிட்டு தான் சொன்னீங்களே? ஆமாம் சார். அந்த கேஸ் சம்மந்தப்பட்டவர்கிட்ட இருந்து சில டீட்டெயிலாம் கிடச்சிதுன்னா நமக்கு இந்த கேஸுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஓகே சார், வாங்கிட்டு வந்துடுறேன். சரி அண்ணியப்பா, சரி. இந்தாங்கண்ணா நீங்கள் கேட்ட கேஸ் கட்டு. தேங்க்ஸ்மா. ஏதோ என்னால் தான் ஜெயிக்க முடியல. நீங்கள் ஜெயிச்சா நாங்கள் எல்லாருமே ஜெயிச்ச மாதிரி. சரிம்மா, வரேன். சரிங்கண்ணா. இவன் தான் ராஜசேகர். இவன் தான் நம்ம கேஸுக்கு தேவை. இவனை பிடிக்கணும். சரிங்க சார்.
முருகா அந்த பயிர் லோன் நோட் எடுத்துட்டு வாங்க. சார் சொல்லுங்கள் சார். இது வருமானம் சர்டிஃபிகேட் வாங்கணும். இதோ அவரை பாருங்கள் சார். ஆ என் பையனுக்கு இன்கம் சர்டிஃபிகேட் வேணும் சார். வெயிட் பண்ணுமா. சொல்லுங்க கண்ணியப்பன். சார், அந்த பேங்க் மேனேஜர் ராஜசேகர் இங்கே டிசிசி பேங்க்கில் தான் சார் வேலை செய்கிறான். இங்கேயும் அதுபோல் பொதுமக்களை ஏமாற்றிட்டு இருக்கான் சார். ஆ இந்த சொசைட்டி செக்ரட்டரியும் உடந்தையாக இருக்கார் சார். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ அங்கேயே இரு, கொஞ்ச நேரத்தில் நான் உனக்கு கால் பண்ணுறேன். சரிங்க சார். ஓகே. ஆஃபீஸில் இருக்கியா? சொல்லுங்கண்டா. எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணேன். சார் சொல்லுங்கள் சார். நீங்கள் நேராக ஆரணி ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போங்க. அங்கே ஒருத்தர் வெயிட் பண்ணுவார், அவரை பாருங்கள். ஓகே சார். ஆர்னி ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு பாப்பா. ஆ இந்தாப்பா வக்கீலுக்கு அந்தாண்ட கொடுத்துரு. தேங்க்ஸ் சார். அப்படி என்ன தான் சார் இருக்குது அதுக்குள்ளே? நீங்களே வந்து பாருங்கள். இந்த லிஸ்ட்டில் இருக்கிற விவசாயிகளோட பேர் அட்ரஸ் எல்லாம் கரெக்டு. ஆனால் அங்கே விவசாயின்னு உட்கார்ந்துருக்கிறவன் ஃப்ராடு. அட பாவீங்களா? அப்படின்னா எங்கள் அப்பாவுக்கு பதிலாக வேறு யாரோ வச்சு தான் எம்ஓடி பண்ணியிருக்காங்க. ம், சார் அப்படின்னா எங்கள் ஊர் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் பார்த்தா இவங்க யாரும் கண்டுபிடிச்சிடலாம்ல? சான்ஸே இல்லை கண்ணியப்பன், சான்ஸே இல்லை. ஏன் சார்? இந்த வீடியோலாம் 3 மாதத்துக்கு மேலே இருக்காது, எல்லாமே அரைஸ் ஆகிடும். அப்போ என்ன சார் பண்ணுறது? இதுக்கு ஒரே ஒரு முடிவு, இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விவசாயிகளையும் தேடி நம்ம நேரடியாக போகணும். அவங்க யார் யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்க அத்தனை வரைக்கும் கூட்டிகிட்டு வந்து இந்த கேஸுக்கு சாட்சியாக நம்ம யூஸ் பண்ணணும். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, அவங்களுக்கு உண்மை தெரியும் போது அவங்க உணர்ச்சி வசப்பட்டு எந்த சூழ்நிலையும் பேங்கில் வந்து பிரச்சனை பண்ணிடக்கூடாது. அப்படி பிரச்சனை பண்ணிட்டா அதுவே இந்த கேஸுக்கு பிரச்சனையாயிடும். அம்மா, இது ரத்னம் வீடு தானே? ஆமா. ரத்னம் இருக்காப்லையா? இல்ல, கொல்லிக்கு போய்க்கிறாங்க. கொல்லி எங்கே இது? கொஞ்சம் தொலை போகணும். ஓ சரி. ஐயா, உங்கள் பேர் ரத்னமா? நீ யாரு? என் பேர் கன்னியப்பன். நான் கல்புதூர்லேருந்து வரேன். சொல்லுங்க. நீங்கள் லோன் எடுத்ததா சொல்லி உங்கள் பேரில் பணத்தை போட்டு பேங்க்கில் பணம் எடுத்துக்கிறாங்க. அப்படியா? நான் லோன் போடலீங்களா? ஐயா, நீங்கள் போடல, நீங்கள் போட்டதா சொல்லி அவங்க பணம் எடுத்துக்கிறாங்க. இல்லை, நான் லோனே போடல. அப்படிலாம் இருக்காது. ஐயா, என்ன நம்புங்க, சொல்கிறது உண்மை. வேணா நீங்கள் வில்லங்க போட்டு பாருங்க. கொடுத்ததெல்லாம் வந்துச்சுல? ஆமாம், எல்லாமே வந்துருச்சு. இந்த பாருங்க, உங்கள் நிலத்தை டிசிசி பேங்க்கு எழுதி கொடுத்துருக்கீங்க. நான் எப்போ எழுதி கொடுத்தேன்? நீங்கள் எழுதி கொடுக்கீங்க இல்லையா? உங்கள் நிலத்தை உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் எழுதி கொடுத்ததா பேங்க்கில் லோனை போட்டு அவங்க காசு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அவன் யார் என் நிலத்து மேலே லோன் போடுறதுக்கு? நீங்கள் அவசரப்பட்டு பேங்க்காரன்ட்ட போய் கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், அவன் தப்பிக்கிறதுக்கு வழி இருக்குது. நானும் உங்களை மாதிரி நிலத்தை பறி கொடுத்தவன் தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கேஸ் போட்டிருக்கேன்ல, எனக்கு சாட்சி